இந்திய கிரிக்கெட் உலகில் சச்சின் டெண்டுல்கருக்கு இணையாக பேசக்கூடியவராக இருந்திருக்க வேண்டியவர் வினோத் காம்ப்ளி, இடதுகை ஆட்டக்காரர். அதாவது வெகு சிலரே 2 டபுள் செஞ்சுரிகள் அடித்துள்ளார்கள். இவர் விளையாடுவது மிக குறைவான 17 டெஸ்ட் போட்டிகள் தான் விளையாடி இருக்கிறார். அதில் 4 முறை செஞ்சுரி அடித்திருக்கிறார். அதில் 2 இரட்டை சதங்களை அடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் 2 இரட்டை சதங்களை அடுத்தடுத்து அடித்த ஒரே வீரர் வினோத் காம்ப்ளி மட்டும்தான். 104 ஒருநாள் போட்டியிலும் விளையாடி இருக்கிறார். சச்சினின் மிக நெருங்கிய நண்பர், இருவரும் ஒரே பயிற்சியாளர் அச்ரேக்கர் மூலமாகத்தான் கிரிக்கெட் உலகிற்கு வந்தார்கள். வினோத் காம்ப்ளி அதாவது மது போதைக்கு அடிமையானால் ஒரு வீரர் எப்படி அழிந்து போவார் என்பதற்கு ஒரே உதாரணமாக தற்போது இருப்பவர் வினோத் காம்ப்ளி. மது போதையின் காரணமாக அவருக்கு தொடர்ந்து போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காமல் போனார். சச்சின் ஒரு பக்கம் ஜொலித்து மிகப்பெரிய வீரராக மாறினார். ஆனால் மறுபுறத்தில் வினோத் காம்ப்ளி காணாமலே போய்விட்டார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் மது போதையில் சிகிச்சை பெற்று ரீஹாபிலிட்டேஷன் என்று மறுவாழ்வுக்காக புனர்வாழ்வு பெற்று வரும் வினோத் காம்ப்ளிக்கு பல முறை உதவி செய்தது சச்சின் டெண்டுல்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. வினோத் காம்ப்ளி 2013ஆம் ஆண்டு 2 முறை இதய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சிறுநீரக பாதை மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் காரணமாக அடிக்கடி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு வருகிறார். அவருடைய புனர்வாழ்வுக்காக 1983 வேர்ல்ட் கப், அதாவது முதல் முறையாக இந்தியா உலகக்கோப்பை வென்ற பொழுது அப்போது அணியின் கேப்டனான கபில் தேவ் மற்றும் சுனில் கவாஸ்கர் ஆகிய இருவருமே இவருடைய மருத்துவ உதவிகளுக்கு தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சச்சின் டெண்டுல்கருடைய உதவியின் மூலமாகத்தான் அவருடைய குடும்பத்திற்கு பல உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது என்பதும் அனைவரும் அறிந்துதான். இந்த சூழ்நிலைதான் கடந்த சனிக்கிழமை இரவு திடீரென அவரது உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைக்கு அவருடைய உடல்நிலை ஸ்டேபிளாக இருக்கிறது. ஸ்டேபிள் பட் கிரிட்டிக்கல் என்றுதான் மருத்துவமனையில் தெரிவித்திருக்கிறார்கள். தானேவில் உள்ள அக்ருதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த காட்சிகளை தான் உள்ளே இருந்து அவருடைய நண்பர் ஒருவருக்கு அவர் கொடுக்கப்பட்ட காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தானே அக்ருதி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வினோத் காம்ப்ளி தற்போது பேசும் நிலையில் இருக்கிறார் என்றாலும் மருத்துவமனை வட்டாரங்கள் அவரது உடல்நிலை எந்த நேரத்திலும் பின்னடைவை சந்திக்கலாம் என்ற நிலையில் தான் அவர் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே தற்போது அந்த காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வினோத் காம்ப்ளியின் உடல்நிலை என்பது ஸ்டேபிள் பட் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். தற்போது மருத்துவ அறிக்கை வெளியான பிறகுதான் அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறார், பின்னடைவில் இருந்து மாற்றம் ஏற்பட்டு அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லையா என்பது தெளிவாக தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு அவரது உடல்நிலையில் திடீர் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு என்பதை மட்டும் மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதி செய்திருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி.